விதியை ஜெயிக்கும் ராசி எது? அது 2 ராசிகளுக்கு உட்பட்டதாகும். 10வது ராசியான மகர ராசியில் செவ்வாய் உச்சம் பெற்று இருந்த அந்த நேரத்தில் பிறந்தவர்கள் விதியை ஜெயிப்பார்கள். அதாவது பிறந்த எவரும் மரிக்க வேண்டும், மரித்து உயிர்க்க வேண்டும். அந்த விதியில் 8வது இடத்தில் மரணமடைகிற செவ்வாய் எப்படி மரணத்தை தாண்டி உயிர் பெற்றார் என்பதுதான் விதியை ஜெயிக்கும் ஒரு வித்தையாகும். இதற்கு கர்மாவை அது முதலாவது தீர்த்து கொள்ள வேண்டும். கர்மாவை தீர்த்து கொள்வதோ ஒருவர் உயிரை கொடுப்பதாகும், உயிரை கொடுத்து மீட்பதாகும். அப்படி உயிரை கொடுக்கும் பாவம் என்பது 5ஆம் பாவமாக சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி 5ஆம் பாகம் உயிரை கொடுப்பதால் கன்னிராசி, கன்னிராசியின் 5வது ராசியாக இந்த மகர ராசி வரும். அப்போது கன்னிக்கு குழந்தைகள் பிறக்காது. எப்படி ஒருவர் தன்னை அர்ப்பணிக்க முடியும்? இந்த விதியில்தான் இஸ்ரவேல் நாட்டில் கன்னிக்கு ஒருவர் பிறப்பார். அந்த நட்சத்திரம் வானத்தில் தோன்றும். அந்த நட்சத்திரம் வானத்தில் தோன்றும் போது பூமியில் இஸ்ரவேல் நாட்டில் ஒரு கன்னிக்கு பிறப்பார். இந்த பிறப்பவர் இந்த கன்னி ராசியிலிருந்து தன் ஜீவனையே அந்த ராசிக்கு கொடுக்கிறவராக இருப்பார். அப்படி கொடுத்து அந்த தியாகத்தினால் அவர்கள் அந்த கர்மாவிலிருந்து விடுதலையாகி அவர்கள் விதியை ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள். இது ஒரு வான சாஸ்திர சூட்சமம். இதற்குள் ஏராளமான விஷயங்கள் இருக்கிறது. இப்பொழுது இதை தெளிவாக இதில் சொல்லிவிட முடியாது. இதை தெளிவாக சொல்வதற்கும் ஒரு நேரம் வரும். அப்பொழுது தெளிவாக பார்க்கலாம். கன்னி ராசியில் சந்திரன் இருக்க, மகர ராசியில் செவ்வாய் இருக்க பிறந்தவர்கள் விதியை ஜெயிப்பார்கள்.